இன்னைக்கு ஒரு தமிழ் பிரைட் மேக்கப் லுக் பார்க்க போகிறோம். அதான் நான் ஃபுல் கெட்டப்ல ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. இது ஆக்சுவலாக என்னோட கல்யாண சாரீ தான். இது வந்து கல்யாண கேத்தனில் வாங்கினது. திருப்பி ஒரு பிரைட் ஆகிற அனுபவம். ஃபுல் கெட்டப்போட சூப்பராக இருந்தது. இந்த பிரைடல் லுக் வந்து ரெட் சாரீ, மெரூன் சாரீ, ஆரஞ்சு எல்லாத்துக்குமே அழகாக இருக்கும். இது வந்து ஒரு கோல்ட் கிளிட்டரோட ரொம்ப சிம்பிளான ஒரு ஐ மேக்கப். இந்த மேக்கப்போட பொருட்கள் எல்லாமே என்ன யூஸ் பண்ண எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். டீட்டெயில்டாக உங்களுக்கு கீழே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, எங்கே நீ வாங்கின இல்லை இதுக்கு ஏதாவது சப்ஸ்டியூட் ஏதாவது இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாரில் என்ன கேளுங்க. பிரைட்ஸ் யாராவது டு பி பிரைட் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த மேக்கப் ஒரு 2-3 தடவை ட்ரையல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். தமிழ் பிரைடோட மேக்கப் அண்ட் ஹேர் ரெண்டுமே நான் காமிக்க போகிறேன். மேக்கப் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிப்பேன். அடுத்த வாரம் வந்து ஹேர் எப்படி பண்ணுறேன், இந்த ஹேர் எப்படி பண்ணேன் அப்படின்னு காமிக்க போகிறேன். ரொம்ப தமிழ் பிரைடல் லுக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இப்போ எப்படி இந்த பிரைடல் லுக் நான் பண்ணேன்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். ப்ரைமர் தான் வந்து பேஸ் ஃபவுண்டேஷனுக்கோ எந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தான் பேஸ். அதுதான் மேக்கப்பை வந்து ரொம்ப நேரம் லாஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நான் பாடி ஷாப்போட இன்ஸ்டப்ளர் ப்ரைமரை யூஸ் பண்ணுறேன். முன்னாடியே நான் ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷமாவது அப்ளை பண்ணிட்ட அப்புறம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். நான் இன்றைக்கி மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃபவுண்டேஷன் என்னோட ஷேட் 9NC44.5 அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்சில் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரியல் டெக்னிக்ஸோட ஸ்பஞ்ச். நீங்கள் எந்த ஸ்பஞ்ச் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு ப்ரஷ்ஷை விட. இந்த ஃபவுண்டேஷன் ஏன் நான் யூஸ் பண்ணுறேன்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல கவரேஜ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப டூயி இது கிடையாது. ஸோ நல்லாயிருக்கும் மேட் லுக் வந்து. ஏன்னா மற்றது ஜுவல்லரி மற்றது எல்லாமே வந்து ரொம்ப ஷைனி கிளிட்டரியாக இருக்கிறதுனால ஃபவுண்டேஷன் மேட்டாக இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நேரம் லாஸ்ட் பண்ணும் இந்த ஃபவுண்டேஷன். ஸோ ஒரு ப்ரைடல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நானும் என் கிளையண்ட்ஸ்க்கும் அதை யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல ஃபவுண்டேஷன். இப்போ இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுக்கணும் இந்த ஸ்பஞ்சில். இது வந்து சும்மா எங்கேயாவது போகிறோம் பண்ணுறோன்னா இது வந்து ஒரு லேயர் போட்டுக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். நீங்கள் இன்னொரு லேயர் போட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஃபுல் கவரேஜாக கொடுக்கும். நான் இப்போ இன்னொரு லேயரும் போட போகிறேன். ப்ரைடல் லுக்னால நான் 2 லேயர் போடுறேன். இப்போ ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து கன்சீலர் போகலாம். கன்சீலருக்கு நான் வந்து LA Girlோட ப்ரோ கன்சீல் HD ஹை டெஃபினிஷன் கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெங்கெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா கையிலேயே இதை வந்து நல்லா பண்ணிக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஸ்பஞ்சில் கூட பண்ணலாம். அடுத்தது ஹைலைட் பண்ண போகிறேன். ரொம்ப ஹைலைட்லாம் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஏரியாஸ் மட்டும். கண்ணோட உள் பகுதி, இந்த ஐப்ரோ போனில், அப்புறம் சீக்ஸில் ஹைலைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தூக்கி காமிக்கும் சீக்ஸை. ஸோ இந்த என்னோட ஹைலைட் ஷேட் வந்து வார்ம் ஹனி. பியூட்டி பிளெண்டர் வச்சு வந்து அடுத்தது வந்து கான்டூரிங் பண்ண போகிறோம். கான்டூரிங் வந்து என்னோட ஷேட் வந்து எக்ஸ்பிரஸோ. சீக்ஸில் பண்ண போகிறேன்.
கான்டூரிங் பண்ணுறனால நீங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து டிஃபைன்டாக இருக்கும். ஸோ சாஃப்டாகவே பண்ணிக்கலாம். லைட்டாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டாலே போதும், நேச்சுரலாக தெரியும். பவுடர் வந்து நான் கிரைலானோட ஃபிக்ஸிங் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். என்னோட ஷேட் வந்து P4. இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துகிட்டு அப்படியே டிப் பண்ணிட்டு நல்லா ஒத்தி எடுக்கணும். மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்ளை பண்ண ப்ராடக்ட்ஸோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஒத்தி எடுங்க. இது கவரேஜ் ரொம்ப கொடுக்காது இந்த பவுடர். இது ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான். அடுத்தது ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ் வந்து ஐப்ரோஸ்க்குனே ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கேன். ரொம்ப சுலபமான முறையில் எப்படி ஐப்ரோஸ் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, நானும் ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு வரேன். ஐப்ரோஸ் முடிச்சாச்சு. இப்போ கண்களுக்கு போகிறோம். கண்களுக்கு முதல்ல பேஸ் அப்ளை பண்ணோம். ஃபேஸ் மாதிரியே தான் ரொம்ப நேரம் அந்த ஷேடோஸ் வந்து நிலைக்கும் ஐஸில், இல்லைன்னா பறந்து போயிடும். ஏன்னா ஒட்டுறதுக்கு எதுவுமே இருக்காது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் ஐஷேடோ பேஸ் அண்ட் ஸ்கின் டோனை நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு எடுத்துக்கிட்டு கண் பூரா, கண்ணு கீழே எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண போகிறேன். எங்கெல்லாம் ஐஷேடோ அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே எல்லாத்துலேயும். ஃபர்ஸ்ட் ஐஷேடோ வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐஷேடோ. கிரைலான்லேருந்து கோல்டன் சாண்ட் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டு ஐ. இதை வந்து நான் லிட்டில் அப்ளை பண்ண போகிறேன். ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பாதி வரைக்கும் தான் அப்ளை பண்ண போகிறேன். கண்ணு கீழே கூட, ஆனால் உள்பகுதியில் மட்டும். இதை அப்ளை பண்ணிட்ட அப்புறம் இந்த இன்னொன்று ஒரு அழகான ஒரு ஐஷேடோ கிக்கோலேருந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், இந்த பீச்சி பிங்க் ஐஷேடோ. இது வந்து நான் வந்து க்ரீஸ் பூரா நான் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா இப்படி சாஞ்சிட்டு அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் இந்த அவுட்டர் க்ரீஸ் அவுட்டர் லிட் இந்த இடத்துல விட்டுருக்கோம் இல்லையா, ஐஷேடோ எதுவும் அப்ளை பண்ணாமல், அந்த இடத்துல இந்த மெரூன் மேக்கோட மெரூன் ஐஷேடோ. இது வந்து ஸ்பெக்டக்கிள் ஆஃப் யுவர் செல்ஃப் மெகா மெட்டல் ஐஷேடோ யூஸ் பண்ண போகிறோம். நல்லா பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒத்தி ஒத்தி எடுக்கிறது தான். கீழேயும் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங்லாம் அப்புறம் பண்ணலாம், முதல்ல அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ல இருக்கிறது வந்து ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பரில் வைப் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் ரொம்ப சாஃப்ட் தான், அதே மாதிரி ஒத்தி எடுக்க வேண்டியது. அடுத்தது ஹைலைட் பண்ணணும். அந்த ப்ரௌவோட கீழேயும் உள் பகுதியிலையும். அதுக்கு இந்த பப்ஸ் பியூட்டியோட பேலட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு ஷேட் உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் எந்த பேலட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹைலைட் மட்டும் பண்ணாமல் இந்த பீச் பிங்கையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து
நான் வந்து ஒரு கிளிட்டர் பவுடரும் ஒரு பேஸும் யூஸ் பண்ணுறேன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு அந்த கிளிட்டர். நீங்கள் வந்து கிளிட்டர் ஐலைனர் கூட வாங்கலாம், கோல்டு கிளிட்டர் ஐலைனர் அதெல்லாம் கூட விற்கிது, அது கூட நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஐ ஷேடோவும் அந்த மாதிரி ஒரு கிளிட்டர் பேஸும் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து லிட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து பீச் பேபி அப்படின்ற ஒரு கிளிட்டர். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த பேஸ் ஃபுல்லாக அப்படியே விட்டிங்கன்னா ப்ரஷ்ஷில் நல்லா எடுத்துட்ட அப்புறம் அது ஐலைனர் மாதிரி இப்படி ஒட்டி எடுக்கிறேன் எங்கெல்லாம் எனக்கு வேணும் நிறையா அந்த மாதிரி. இதை வந்து நீங்கள் பிளாக் அப்ளை பண்ணிட்டு கூட பண்ணலாம். நான் இது வரைக்கும் நிறுத்துறேன், ஆனால் நான் பிளாக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுறேன். நல்லா ஒத்தி எடுங்க, இல்லைன்னா கண்ணு பூரா அது பரவிடும். இப்போ அது நல்லா ஆறணும், அப்போ தான் அந்த கிளிட்டர் வராது. நல்லா ஒரு 5 நிமிஷமாக அதை ஆற விட்டுருங்க. கிளிட்டர் நல்லா ஒட்டிக்கிச்சு, ஒரு 5 நிமிஷம் நான் விட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் ஐலைன் பண்ண போகிறேன். அதுக்கு நைக்காவோட 24 hour vinyl looks eyeliner black granite. இது வந்து இந்த கோல்டுக்கு கீழே அப்ளை பண்ணுவேன். கம்மியாக பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக. நான் ஒரு லைன் இழுத்துட்டு தப்பாக போயிடுச்சுன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். அப்புறம் இந்த மாதிரி விங் பண்ணிடுங்க, அழகாக இருக்கும் விங் பண்ணால். இப்போ கீழே இதை சேர்த்துக்க போகிறேன். ஐலைனர் 2 மேலேயும் கீழேயும் முடிச்சுட்டேன். அடுத்தது கண்ணோட உள் பகுதியில் காஜல் அப்ளை பண்ணுறேன். அடுத்தது வந்து மஸ்காரா யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆர்டிஃபிஷியல் லேஷ் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் மஸ்காரா தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் லேஷ் வந்து ரொம்ப நேரமாக வந்து அந்த நெருப்பு பக்கத்தில் உட்காரணும், அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு மஸ்காரா வாங்கினீங்கன்னா நிறைய லேயர் போடுங்க, ஒரு 3 லேயர்ஸ் வரைக்கும் போடுங்க. ஸோ அதுவே உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் மாதிரி இருக்கும். நான் வந்து லாரியலோட டெலிஸ்கோபிக் எக்ஸ்ட்ரா பிளாக் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப நிறைய லேஷஸ் இருக்கிற மாதிரி இது பண்ணோம். அதனால் எனக்கு ஆர்டிஃபிஷியல் லேஷ் போடணுன்னே வந்து தோணாது. ஐ மேக்கப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது சீக்ஸுக்கு போகலாம். நான் இந்த ரொம்ப அழகான ஒரு ஆரஞ்சு பிங்க் ப்ளஷ் கிளிட்டரி ப்ளஷ் யூஸ் பண்ண ரொம்ப அழகான ஒரு ப்ளஷ். இதை வந்து நல்லா இந்த சீக்ஸில் பிளெண்ட் பண்ணிக்கும். அடுத்தது ஹைலைட் பண்ண போகிறேன். ஹைலைட் இல்லாமல் எப்படி ஒரு ப்ரைடல் லுக், அதுக்கு இந்த மேக்கோட குளோபல் க்ளோ மினரலைஸ் ஸ்கின் ஃபினிஷ் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப இது இந்த சீக்கோட மேல் பகுதி, டிப்பில் கொஞ்சோண்டு லிப்ஸில். அடுத்தது கடைசி இதுக்கு வந்துட்டோம் லிப்ஸுக்கு வந்து இந்த ஏவானோட ட்ரூ கலர் லிப்ஸ்டிக் ஸ்கார்லெட் சைரன். இது ஒரு பிங்கிஷ் ரெட், ரெட்டிஷ் பிங்க் மாதிரி. நான் போகிற மெரூன் சாரீக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப அப்ளை பண்ணி பழக்கம், அதனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நான் பர்ஃபெக்டாக அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா ஒரு லிப் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க.
இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் நான் தமிழ் பிரைடல் ஹேரும் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.